ராமாயணத்தை ராமனே கேட்டுருக்கார். மிதிலச் செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவளத் திரள்வாய் தன் சரிதை கேட்டான்னு குலசேகராழ்வார் சாதிக்கிறார். லவகுஷர்களுக்கு வால்மீகி பகவான் சொல்லி வச்சுட்டார். 32 நாட்கள் ராமாயண பாராயணம் நடக்கிறது. நைமிஷாரண்யத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வால்மீகி ஆசிரமத்திலிருந்து பரதன் போய் வால்மீகி குழந்தைகளை கூட்டின்னு வந்துட்டார். லவகுஷர்கள் ராமன் முன்னாடி பாடுறா. ராமராவண யுத்தம் முடிந்து ராமன் திரும்ப நாட்டுக்கு வந்து ராஜ்யத்தாழ்ற வரைக்கும் கதை சொல்லிட்டே இருக்கா. ரொம்ப நன்னா கேட்டு இருக்கார். ஆனா 32 நாள் கதை சொல்ல போறாருனால் அப்ப இந்த சரித்திரம் எப்ப வரணும்? கிட்டத்தட்ட 30வது நாள் கிட்ட தானே வரணும். இப்ப அடிய ராமாயண உபன்யாசம் 9 நாள் சொல்லுங்கன்னு சொன்னா விபீஷண சரணாகதி எப்ப வரும்? 2ஆம் நாள் நான் சொன்னா உங்களுக்கு எல்லாம் இன்னமும் தோணாது, இவருக்கு என்ன ஆச்சு? இப்போ விபீஷண சரணாகதி ஒரு 8ஆம் நாள்னா சொல்லணும். அடுத்த நாள் தானே ராமபட்டாபிஷேகம். இவர் 2ஆம் நாள் சீதா கல்யாணம்னா சொல்லணும் நாள். அப்ப அதுக்கப்புறம் நிறைய இருக்குன்னு உங்க மனசுக்கு தோணிப்படுறது இல்லையோ? அதே போல குழந்தைகள் 30ஆம் நாள் தானே சொல்லியிருக்கணும். பாதி நாளே தாண்டலே சொல்லுட்டா. ராமபட்டாபிஷேகம் ஆயிடுத்துன்னு உடனே ராமனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்பதானே பாதி நாள் ஆயிருக்கு, நீங்க 32 நாள் சொல்றதா சொன்னீங்களேன்னா இன்னும் நிறைய கதை இருக்கிறாமா, அதெல்லாத்தையும் நாங்க சொல்லலையேனால் ராமன் பட்டாபிஷேகத்துக்கு பிற்பாடு இப்ப கேட்டு இருக்காரே ராமாயணம், இந்த தேதிக்கும் பிற்பாடு என்ன நடக்க போறதுங்கிறத ஒரு சர்க்கமா உத்தரகாண்டத்துல வருது. ராமன் வெள்ளை வேட்டி உடுத்துண்டு தர்பத்தை கையில் எடுத்துட்டு சரையூ நதிக்கு போய் நதியில ராம்காட்டு குப்தார் காட்ல இறங்கி எப்படி பரமதத்துக்கு போக போறான்னு குழந்தைகள் சொல்றா. லக்ஷ்மணனை எப்படி பிரிய நேரிட போறதுன்னு சொல்றா. காலதேவன் வந்து லக்ஷ்மணனை கொனுடுன்னு ராமனை சொல்றார் கடைசியிலே, அதையும் சொல்றார்கள். இத்தனை கதையும் ராமன் கேட்கிறார். அவருக்கு புரியவே இல்லை. குழந்தைகளே, உங்களுக்கு இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா? நான் இனிமே எப்படி வாழ போறேன்னு நீங்க என்னமா சொல்றீர்கள்னா அப்ப குழந்தைகள் ஆச்சரியமா ராமனிடத்துல சொல்றா, எங்க ரிஷி திருக்காலமும் அறிந்தவர், அவருக்கு மேல நடக்க போறதும் தெரியும். கூட சொல்றா, முன்னால் நடந்தவர்களும் தெரியும். மேல நடக்க போறதும் தெரியும், முன்னால் நடந்தவர்கள் தெரியும்னால் அப்ப ராமாவதாரம் முன்னாடி நடந்திருக்குன்னு அர்த்தமா? மேல நடக்க போறது தெரியும்னா திருக்காலம் முடிஞ்சு போறது, அது போனா போறது. ஆனா முன்னால் நடந்தவைனால் இதே ராமாவதாரம் முன் சதுர்யுகத்துல உண்டே, இதே ராமாவதாரம் அதற்கு முன் சதுர்யுகத்துல உண்டே. அப்ப முன் சதுர்யுகத்துல நடந்திருக்கிறதுனால் வால்மீகி ரிஷி கண்டு உணர்ந்திருக்கிறார்னு அர்த்தம். ஆஹா, அனைத்தும் நடக்கிறா போலேதான் நடக்கிறது. ஆனா நான் 2 கதை சொன்னத்திலையும் வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்கோ. ராமனாக ஓரொரு ஜீவாத்மா ஓரொரு சதுர்யுகத்துக்கு பிறக்க மாட்டார். யாக்ஞவல்யராகவோ வால்மீகியாகவோ வியாசராகவோ ஓரொரு ஜீவர் பிறப்பார் நான் சொல்லிட்டு இன்னொரு கதை சொன்னேன் பாருங்க. உடனே நம்ம புத்தி என்னன்னு அதை சேர்த்துனுடும்னா அப்ப ஓரொரு யுகத்திலையும் வெவ்வேறு ராமர் பிறப்புற போல் இருக்கு. எப்போவான ஒருவேளை அடுத்த யுகத்துல நான் கூட ராமனா பிறக்கலாமா அப்படிங்கிற கேள்வி பிறக்கலாம். அப்படி அல்ல. ராமனோ கண்ணனோ வராகனோ நரசிம்மனோ பகவான் தான் பிறக்க போறார். ஆனா அதை தவிர ரிஷிகள்லாம் இருக்கார்களேனால் அவர்கள் ஒத்தொத்தர் ஒரு ஜீவனும் பிறக்கிறார்கள்.